विनायका बोट्री नाग विनायका बोट्री तारक विनायका बोट्री योग विनायका बोट्री ध्यान तुमके द्वाम गणचंद्रान कबलम बोधरान मुसीवाहनान मोदगच्छन कृपाचर विक्रमणंताय नमः ज्ञानाय नमः वैराग्याय नमः महागणपति मूर्तये नमो नमके उन्बदरुत्ते नमनि कसिवागि उन्गडलिल तेनमरुत्तु नर्मूरि इன்பரசம் தென்பருகி பலகாலம் என்றுயிர் காதல் பெற்றருள்வாய் தம்பிதனக்காக வனத்தனைவோனே தந்தை வளர்த்தாளர்கை கனியோனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்து அணிமுக பெருமானே
दुर्गे महाशक्ति, लक्ष्मी महाशक्ति, वाणी महाशक्ति, अंगाणी महाशक्ति। Thank you.
கோவில் எந்த பணி இருந்தாலும் என்கடன் பணி செய்வதே என்கின்ற திருநாமத்தை அடியார் கொண்டிருப்பது போல நம்முடைய ஸ்ரீ அய்யனார் கோவில் ஆதினம் பிரம்மகா சன்னிதானம் ஸ்ரீ ஹரிஹர சீனிவாச சுவாமிகள் இந்த பௌர்ணமி பூஜையை அவருடைய தலைமையிலே அவருடைய கரங்களான ஜோதி ஏற்றிருக்கின்றார்கள். இந்த விழாவிற்கு சுவாமிகள் விளைவித்திருக்கிறார். அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்கெல்லாம் கோவில் பணி நடக்கின்றதோ அங்கு முன்னே சென்று அந்த பணியை செய்யக்கூடிய ஒரு உள்ள படைத்தவர். அது கவர்மெண்ட் கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, எதுவானாலும் அந்த கோவிலில் தன்னுடைய பணி ஏதாவது அந்த அளவுக்கு தன்னை நெறிப்படுத்திக் கொண்டவர்கள் சுவாமிகள் நம்முடைய ஆலயத்திற்கு வருகின்றிருக்கிறார்கள். சுவாமிகளுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சித்திரை மாத பௌர்ணமி நாள் இன்றைக்கு தான் சித்திரகுப்தர் அவதரித்த நாள். இந்த நாளில் நம்ம என்ன பண்ணியிருந்தாலும் பாவம் புண்ணியம் என்று எழுதிக் கொண்டே இருப்பார். ஒரு சைடு பாவம் எழுதப்படும், ஒரு சைடு புண்ணியம் எழுதப்படும். என்ன பண்ணாலும் நல்லா பாருங்க, தங்கமே ஆனாலும் தங்கத்தினால் செருப்பானாலும் தலைக்கு ஏறாது, தங்கத்திலே ஆனாலும் தலைக்கு ஏறாது. இது மாதிரி நாம் செய்த பாவத்தை புண்ணியத்தை எடுத்துட்டோம்னா கடவுளாலேயே பாவத்தை கூட கொஞ்சம் கழிச்சிடலாம். சரி பரவாயில்ல, நம்ம குழந்தைதான், அதை கழிச்சிடலாம். ஆனால் புண்ணியத்தை எந்த கடவுளாலும் அதை சரி செய்ய முடியாது, கடவுளாலே முடியாது. என்ன பண்ணா நம்ம செய்த புண்ணியத்தை மட்டும் நம்ம கடவுளாலே ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய சக்தி புண்ணியத்திற்கு உண்டு. பாவத்திற்கு கடவுளை பார்த்து கொஞ்சம் சரி பரவாயில்ல, இப்போ இடையில ஏதாவது ஆச்சுன்னா உடனே எம்எல்ஏக்கு மந்திரிக்கு போறேன்னு சொல்லிட்டு நம்ம தான் கொடுக்கலாம். அது மாதிரி நம்ம செய்த பாவத்தை கூட கடவுளால் கழிக்க முடியும். ஆனால் புண்ணியத்தை என்னாலும் கடவுளாலே கழிக்க முடியாது. அத்தகைய அருளை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த பௌர்ணமி தினம் எங்கெல்லாம் கோயில் இருக்கின்றதோ அந்த எல்லாம் சிறப்பாக வழிபாடுகள் நடக்கும். அதுபோல இந்த அணை பராசக்திக்கு கரெக்டாக நம்முடைய சுவாமிகள் 5-2 முன்பு 10 வயது இருக்கும்போது அன்னை பராசக்தி கடவுளை தோன்றி இந்த வழியில் 4ஆம் வழியிலே இருப்பதை சொல்லி இந்த அமாவாசை வந்து அன்னை எடுக்கப்பட்ட அந்த அவர் கடவுள் வந்த அந்த நாள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்குதான் இந்த வழிபாடு தொடங்கப்பட்டது. இந்த வருடத்தோட 45வது வருடம் என்று சொல்வார்கள். நாம் உருவாக்கம் தெரியாது, ஆனால் இந்த மண்ணிலே காமாட்சி மண்ணிலே சென்று அமர்ந்து வழிபடுகின்ற மக்களுடைய வழிகளெல்லாம் அகற்றி இன்பத்தையும் துன்பத்தையும் இருக்கின்ற அந்த வேலையிலே இன்பத்தை கொடுக்கக்கூடிய பராசக்தியாக பராசக்தி வீட்டிருக்கின்ற தெய்வ நாயகனுடைய பேரருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வந்து வழிபாடு செய்து அவர் கரங்களினாலே பல வழிபாடுகள் செய்திருக்கிறார்கள். திருசக்தி மண்டபம் கூட 16 மண்டபம் சாதாரணமாக தாய்மார்கள் சொன்ன அந்த மந்திரத்தின் மூலம் இது வந்திருக்கிறது. அன்றைய மகான் சொன்ன மந்திரம் அன்னை கொடுத்த மந்திரம், அந்த அன்னையுடைய மந்திரம் இன்றைக்கு சக்தியாக கண்முன்னே திரிசக்தியாக அமர்ந்து நின்று நமக்கு அருட்காட்சி கொடுக்கின்றது. எப்படி சாமியை எழுதும் பொழுது வயது என்பதை ஒரு பாட்டிலே நம்ம சாமி அறிவித்திருக்கின்றார். 5-2 ஆட்டுக்கு
நம்முடைய குருநாதருக்கும் ஒரு திருவிளையாடல் மூலமாக இத்தனையும் உணர்த்தி உள்ளுக்குள்ள இருக்கிற சக்தியை வெளியே கொண்டு வர முடியவே முடியாது. நான் சாமியை கேட்க நம்ம ஐயா பாலன் சொன்னார், சாமி ஒட்டத்திட்டத்தில் இருக்கிறார். ஒட்டத்திட்டத்தில் நேரத்துக்கு ஒரு இடத்துல இருந்தால் இன்றைக்கு ஒரு இடம் நவதனைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்துல இருக்கு. அதை விட ஒரு நாளைக்கு 10 இடத்துக்கு சாமி பயணம் செய்து கொண்டு அங்கே இருக்கின்ற மக்களுக்கு இருக்கின்ற விவேகானந்தர் சொன்னது போல தீ விலங்கு போன்ற இளைஞர்கள் எனக்கு தேவை. கடலையும் நீந்தி கடந்து கடக்க ஆயத்தமாக உள்ள இளைஞர்கள் எனக்கு தேவை. இப்படிப்பட்ட இளைஞர்கள் கிராமமாக சென்று மக்களுடைய அறியாமை அகற்றி சமுதாயத்துடைய வேலையை எடுத்துச் செல்ல முன்வர வேண்டும் என்று நாம் விவேகானந்தர் அன்றைக்கு சொன்னார். அவர் சொன்ன அந்த 100 பேர் அன்னைக்கே கொடுத்திருந்தால் மிகப்பெரிய வேலை செஞ்சிருப்பார். சாதாரண ஒரு ஆள் ஒரு மனிதர் என்னென்ன பண்ணியிருக்கிறார், 100 பேருக்கு கொடுத்துட்டு என்னென்ன செய்திருப்பார் அந்த மகான். அத்தகைய மகான் சொன்ன வார்த்தை இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. சொல்வதை போல சனாதன தர்மம் இருக்கும்போது சண்டை எதிர்க்கிறது. சனாதன தர்மம் என்ன சொல்லுது? எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளும், எல்லாரும் ஜீவனாக ஒன்றிணைக்கின்ற தத்துவத்தை உணர்ந்துகிறது. வேற மந்திரங்கள் சொல்கின்ற இந்த நாட்டிலே, வேற மந்திரம் சொல்லுகின்ற இந்த நாட்டில் வெடிகுண்டெல்லாம் போடவே கூடாது. ஆகம விதிகள் இருக்கின்ற இந்த நாட்டிலே அணுகுண்டெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதோ அதை பயன்படுத்த. ஆகமத்தை கையில் இருந்தால் அணுகுண்ட கையில் எடுக்கணும், வேதத்தை கையில் இருந்தால் வெடிகுண்டல் எடுக்கிறார். என்னடா நாடு சொன்ன மாதிரி கடவுள் சொன்ன மாதிரி கலிகாலம் அந்த இதை எடுத்தா இதை எடுப்பான். 4 பேர் உட்கார்ந்து அன்னைக்கு இங்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நடுவில் கடவுள் இருக்கு. 4 முனிவர்கள் 5 சேர்த்து பஞ்சபூத சக்தியோடு நீர் நிலம் காற்று ஆக பஞ்சபூத சக்திக்கு மந்திரங்கள் சொன்னார். 4 பேர் சேர்ந்தாலே அன்னைக்கு மந்திரம் சொல்லுவாங்க. சும்மா கசகசல பேச மாட்டாங்க. மந்திரம் எனக்கு இருந்து ஏழு சொல்லுவாங்க. அது மாதிரி எனக்கு தேவாரம் திருவாரம் திருவிப்பா பெரியவரான திருக்கல்லாது அப்படி சொல்லலாம். இன்னைக்கு என்ன தெரியும் கேட்டா, நான் இந்த படம் பார்த்தோம், சரி அந்த படம் பார்த்தோம், அந்த சீரி பார்த்து அது பார்த்து இது பார்த்தேன், இப்படி மாறிடுச்சு. சொன்ன மந்திரம் போய் இப்படி வந்ததுனால என்னாச்சு, கடைசியில் நாட்டிலே படாதவாள் 4 பேர் உட்கார்ந்து செய்த தபம் செய்திருந்தா வர கஷ்டப்பட கிடைக்கும். 4 பேர் உட்கார்ந்து மந்திரம் சொல்லி நெருப்புல அக்னி வளர்த்தாலே ஆகுதையும் வீட்டு மாடி மழையும் தீயினால் பூசாவும் செப்பையோடு இருப்பார்கள். இத்தனை வேற மந்திரங்களும் திருமுறைகள் எல்லாம் எதற்கு என்று சொன்னால் அவர்களுக்காக நம்மை நெறிப்படுத்துவதற்கு. ஆனால் நாட்டில் இருக்கக்கூடிய சகலமான தோஷங்கள் விலக வேண்டும். இந்த போர் ஏற்படுகிறதெல்லாம் கடவுள் அன்னைக்காக பரமேஸ்வரி திருவள்ளாரை பாகிஸ்தான்ல கூட நல்லா பாருங்க, 51 சக்தி பீடத்துல அம்பாளுடைய ஒரு பகுதி எங்க இருக்குது, பாகிஸ்தான்ல கோடாலியா அம்மா சிவபெருமான் சிவனுடைய மனைவி பார்வதி கணவன் பேச்சு மீறி போய் படாத பாடு பார்த்து நீங்க 51 துண்டாக இருந்து 51 துண்டு ஒரு துண்டை இருக்குது பாகிஸ்தான் கோடாது. அதனால வீரர்களும் பயிர்களும் சேதம் ஆகக்கூடாது என்ற நடவடிக்கை நான் பிரார்த்தனை செய்து, ஒரு பயிர் வளர்வதற்கு பல கஷ்டம் தான், உயிரை வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். அதனால கடவுளிடத்தில் எல்லாரும் நன்றாக நீக்கிக் வேண்டியதை கண்டிப்பாக கடவுள் கொடுப்பார். கடவுளிடத்தில் நமக்காக கேட்டது கிடைக்கிறது கூட 4 ஆண்டுலாம் ஆனாது. மற்றவர்களுக்காக கடவுள் கேட்டு இல்லை, நமக்கு இல்லாம ஒருத்தர் மருத்துவமனை இருக்கிறார், அவர் எல்லாருக்கும் சொல்லிட்டு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, சிவாயம் சிவாயம் சொல்லிப்பாரு, சொல்லி ஊறி கொடுத்துப்பாருங்க. அவர் நமக்கு எப்படியா வேணா இருக்கலாம், நல்லது செய்திருக்கலாம், நல்லது செய்யாமல் கூட இருக்கலாம். ஆனால் அவர் நாம் செய்கிற அந்த சேவை மிகப்பெரிய சக்தியை கொடுக்கிறோம். அதுபோல குருநூல்கள் என்ன சொல்லவே முடியாது. ஒரு மனிதன் இப்படியெல்லாம் செய்ய முடியுமானா, ஒவ்வொருத்தரும் ஒரு எடுத்துக்காட்டு. ஒவ்வொரு மகான்களும் பாருங்க, எல்லாருக்கும் ஒரு சக்தி இருக்கு. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு சக்தி கொடுக்கும். கடவுளோட உண்மையா உட்கார்ந்து எல்லாரும் நமக்கும் இருக்கு, மகான்களுக்கும் இருக்கு. அந்த சக்தி உள்ளிருக்கிற சக்தியை வெளியே கொண்டு வரது தான் நாயன்மார்கள், ஆழ்வார்கள், அதுபோல இந்த அருளாளர்கள், இவங்க எல்லாம் உள்ளிருக்கிற சக்தியை உணர முடியாமல் அது உணர்த்துவதற்கு கடவுள் தேடி 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 கண்டு கொண்ட அந்த அருள் தான் இத்தனை நாமங்களும் இத்தனை பாக்களும். தேவாரத்துக்கு ஒரு பாடல் பாடுதா சாதாரண
அந்த பாட்டுல என்ன வருது? விரைவில் தீரன் பாலில் கருணை போல் மறைய இன்றுளார் பாவனை சோதியார் உணவு போன்றற்று உணர்வு வயிற்றில் முருக வாங்கி கடையமுன் இருக்குமே. விரைவில் பற்ற வச்ச நெருப்பு இருப்பதை போல பாலுக்குள்ள வெண்ணெய் நெய் விரைவில் தீரன் பாலில் கருணை நெய் இருப்பதை போல அந்த நெய்யை நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. பாலுக்கு நெய் இருக்கும், அது எங்க இருக்கு நம்ம சொல்ல முடியாது. அதுபோல இறைவனுடைய பாக்கள் ஒவ்வொன்றுக்குமே ஒருமான சக்தி இருக்கு. அந்த சக்தி பராசக்தி கடவுள் எல்லோருக்கும் கொடுப்பார். ஒவ்வொரு மனிதனும் எல்லா இடங்களிலும் பறந்து விருந்திருக்கின்ற சக்தி பராசக்தி. பராசக்தியுடைய பேரருள் இங்க வருகின்ற நம் எல்லோருக்கும் கிடைக்கும். நமக்கு மட்டுமில்லை, உலகத்துக்கே கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்கின்றோம். இன்றைக்கு பாருங்க, இந்த கோவில் தொடங்கும் போது கூட சாமி இந்த கோவிலை தொடங்கும் போது ஒரு குரு ஒரு துறை சாமி சின்ன குழந்தைதாங்க. நம்முடைய சாமி பார்த்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு 57 என்று சொன்னால் 40 வருஷத்துக்கு முன்னாடி 12-13 வயசுல ஒரு குழந்தை ஒரு பாலகன் என்று சொல்றார். அந்த பாலகனாக இருக்கும் பொழுது கூட ஒரு ஆதீனம் ஒரு துறவியை கொண்டு வந்து தான் துணைகிறார். கேளுங்க, செல்வராஜ் ஐயாவ மதுராஜ் ஐயா அன்னைக்கு தொடங்கும் போது ஒரு சாமி அவர் சின்னவராக இருக்கும் போது யாராவது சொல்ல முடியல. அதுக்காக தொடங்கும் போது அன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ராமகிருஷ்ணோட சுவாமிகள் 4 சாமிகள் சுந்தர சுவாமிகள் அது மாதிரி சாமிகள் மூலம் இந்த மடத்தை கொடுத்தது தொடங்கினார், தோற்றுவித்தார். அன்றைக்கு அதே மாதிரி சாமியை சித்தி அடைந்து கரெக்டா ஒரு வருஷம் அது இப்போ மறுபடியும் எங்க இருந்து நம்ம தொடங்குறோமோ அதே மாதிரி சாமி வந்தார். எப்படி விஜயோட ஏற்றுக்கு போனோம். சாமி இருந்தாங்க. சங்கமேஸ்வரர் கோயில் 32 வருஷமா பாருங்க, 32 வருஷமா சங்கமேஸ்வரர் கோயில் கோட்டை ஈஸ்வரர் கோயில் தேரோடுல அந்த தேர் திருவிழாவுக்கு சாமி வந்திருந்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் சாமியை சந்திக்கும் போது அந்த கோயிலுடைய ராஜகோபுர திருப்பணிக்கு வந்ததுக்கு அந்த கோயில் திருப்பணிக்கு என்ன வேணுமோ அதை நம்ம மடத்துக்கு பண்ணிடலாம்னு சொன்னார். முடிஞ்சா அன்னைக்கு ஒரு சந்திச்சோம் சாமியை ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ அந்த கோடீஸ்வரர் கோயில் தேர் திருவிழா அன்னைக்கு நாங்கள் சந்திச்சோம் சாமியை. சனிப்பிரதோஷ அன்னைக்கு மடத்துக்கு சாமி ஒரு முறை வந்து சாமி ஒரு முறை மடத்துக்கு கண்டிப்பாக வர சாமின்னு சொல்லிட்டு வந்தோம். 2 நாள்ல சாமி வரலாங்க. அவரும் பல நிகழ்ச்சி இருந்தாலும் கூட இன்னைக்கு கூட ஒட்டத்தில் போய் நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு இங்க அம்பாவை தரிசிக்கணும்னு சாமி வந்த போல அன்னைக்கு தொடங்கும் போது எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி எது இன்னைக்கு இந்த பூஜைக்கு கூட நம்ம மேனேஜர் சொல்லியிருந்தா நம்ம பொங்காளிகளுடைய தலைவர் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு யாருக்கு எந்த பாக்கியம் கிடைக்கும் நமக்கு இல்லை. கடவுள் சொல்றதான நம்ம எழுதவே முடியாது. எழுதி வைக்கலாம் வேண்டாம், பேனாம பேப்பர் எடுத்து ஒரு பக்கத்துல இருக்கு எல்லாம் பேப்பரே பறந்துச்சு என்ன பண்ண முடியும், பேப்பரே எழுதிச்சு என்ன பண்ண முடியும். காசு நோட்டு தான், நோட்டு நெருப்பு விழுந்து என்ன சாப்பிடாது. அது பணம் தான் போயிட்டு தான் முடியும். இது பணம் தான் உள்ள போயிட்டு தான் பசுமாயிடும். அதுபோல பணமும் பசுமாகிடும், பழமும் பசுமாகிடும். ஆனால் நாம் எண்ணுகின்ற எண்ணங்கள் சொல்லுகின்ற சொல் பேசுகின்ற பேச்சுக்கள் செய்கின்ற அந்த புண்ணியம் ஒருபோதும் வீணாகாது. இதெல்லாம் போனால் புண்ணியம் வரும். நம்ம சொல்ற வேர்ட்ஸ் கூட அது புண்ணியத்திலும் பாவத்திலும் வரும். சித்திரகுப்தருடைய ஜெயந்தி நாளிலே நம்ம மனசுல கூட நவகிரக கோட்டையில 9 நவகிரகங்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 9 அதிதேவதைகள், 108 சிவலிங்க திருமேனிகள், ராகு பகவானுடைய அதிதேவதை யார், கேது பகவானுடைய அதிதேவதை யாருன்னு கேட்டா சித்திரகுப்தர். சித்திரகுப்தர் யமதர்மராஜா யாருடைய அதிதேவதை என்று சொன்னால் சனீஸ்வர பகவான். ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு எம்எல்ஏ, அமைச்சர், முதலமைச்சர். மூலப்பரப்பில் நமக்கெல்லாம் எம்பெருமான் அம்மையே அப்பா மாதிரி சிவபெருமான், பார்வதி தேவி. அவங்க முதலமைச்சர்லாம் அப்புறம் அமைச்சர் வருவாங்க, அப்புறம் எம்எல்ஏ வருவாங்க, அப்புறம் வார்டு அப்படி இப்படி வருது. அது மாதிரி நேற்றைய தினத்திலே குரு பகவான் குரு பெயரை அடைந்திருக்கின்றார். இந்த குரு பகவானுடைய பேரர்களாலே இந்த சஞ்சரிக்கின்ற சித்திரை மாதம், இந்த வருடத்திலே முதல் மாதம் இந்த சித்திரை மாதம் தான். இந்த மாதத்துல தான் காய்கறி கனிகள்லாம் பூத்து குளிர்ந்து நமக்கு எல்லாம் சுயீட்சமா இருக்கக்கூடிய இந்த மாதத்திலே அன்னைக்கு பராசக்தி நொய்யில் ஆற்றாக்காயிலிருந்து இங்கு வந்து அமர்ந்த நாள் கூட இந்த நாள் தான். இந்த நாளிலே நாம் என்னெல்லாம் வேண்டிக் கொள்கின்றோமோ வேண்டியதெல்லாம் பராசக்தியினுடைய பெருங்கருணையாலே அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். அதுபோல நாம் இன்றைக்கு நாம் வேண்டுவது என்னவென்று சொன்னால்
நம்முடைய சாமியுடைய அருளாலும் நம்முடைய பராசக்தியுடைய அருளாலும் ஏற்படுகின்ற அசம்பாவிதங்கள், நாட்டில் ஏற்படும் சுனாமி, பினாமி, நிலநடுக்கம், பூகம்பம் போன்ற அசம்பாவிதங்கள், குடியுரிமை, கொரோனா வைரஸ், அதனால இந்த போர், இந்தியா பாகிஸ்தான் நடக்கும். அப்படி 10 நாடுகள், அந்த நாடுகள் எந்த நாட்டுக்கும் வரக்கூடாது, நமக்கும் வரக்கூடாது, மற்ற நாட்டுக்கும் வரக்கூடாது அப்படின்னும் இருந்தாலும் கூட ஒரு ஜோசியர் சொல்றாங்க. ஒரு ஜோசியர் சொன்னா, சாமி ராகு இருக்கிறதுனால ராகு பகவான் 16, 17 இன்னொரு இடத்துக்கு போறாரு, அது வரைக்கும் கொஞ்சம் நடக்கும் அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய மனம் இருந்தாலும் கடவுள் நினைத்தால் ஒரு நொடிப்பொழுது எந்த பஞ்சாங்கம் வந்தாலும் அதை மாற்றக்கூடிய சக்தி நமக்கு இருக்குதோ இல்லையோ கடவுளுக்கு இருக்கின்றது. அதனால் இந்த கடவுளுடைய பேரருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டிக் கொண்டு வருகின்ற இருக்கின்ற அன்பர்கள் எல்லோரும் மனதில் வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டிய பராசக்தி நமக்கு கண்டிப்பாக வழங்குவார். அதற்கு முன்பாக நம்முடைய அருட்குருநாதனுடைய அவர் செய்த பணிகள் ஏராளம். மாணிக்கவாசனுடைய திருப்பணியை எடுத்து 72 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக அந்த திருப்பணியை செய்தவர் யாருன்னு சொன்னால் நம்முடைய காமாட்சி ஆலயத்துக்கு அந்த பெருமை உண்டு. அதுபோல வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய குலதெய்வாதி கட்டமா தேவனுடைய குலதெய்வனுடைய அந்த கோவிலை எடுத்து திருப்பணி செய்த பெருமை நம்முடைய ஆலயத்துக்கு உண்டு. அதுபோல கன்னியாகுமரி விவேகானந்த சுவாமியுடைய சிலையை நிறைவு வடம் கொடுத்தாலும் அந்த கோவிலுடைய சம்பரோதம் செய்யப்பட்டு இருந்த பல வகையான ஆட்களை இருந்து கொண்டு போய் அந்த கன்னியாகுமரியில் அவர்களுக்கு மகா சம்பரோதம் செய்கின்ற பெருமை நமக்கு உண்டு. அது மட்டுமல்லாது 1008, 108, 18 இது போன்ற கோமாதா வழிபாடு செய்யாத ஒரு நாளும் கிடையாது. நம்ம சாமியுடைய பெயர் கோமாதா சாமி தான் பேர். கோமாதா சாமி என்று அழைப்பாரு. அது மட்டுமல்லாது கருதுபாடு சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லோருக்கும் எங்கெல்லாம் விடுதலை போராட்ட வீரர்கள் இருக்கிறார்களோ தீரன் சின்னமலையா அவர்களுக்கு மணிமண்டபம் தமிழ்நாடு கவர்மெண்ட் முன்னாடி 2004 கட்டியது நம்முடைய காமாட்சியாளர். அதுபோல மாமன்னர் கருதுபாடியில் தலை அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை நம்முடைய காமாட்சியாளர் ஆதிச்சர்கள் கோயம்புத்தூரில் இருக்கின்ற வல்லர்கள் மூலம் கொண்டு சென்று அந்த திருப்பணி செய்து நம்முடைய காமாட்சியாளர் வீரவகை வேலுநாதனுடைய கணவர் முத்துவடுநாதனுடைய அவருடைய மணிமண்டபம் சொல்லவே முடியாது. எத்தனை கோவில் கும்பாபிஷேகம் இத்தனையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படி வரும் பொழுது மடத்தை பார்க்கறது மிகப்பெரிய சிரமம். சிரமம் பேர் என்ன பாருங்க, சிரமம். மடத்தை பார்த்து வளர்த்தது சாமி கேட்க சாமி தினமும் நீங்க ஒவ்வொரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு ஏதோ பண்ணிக்கிறீங்க அப்படின்னு மடத்தை பார்க்கறது மிகப்பெரிய வேலை. ஆனால் தன்னுடைய மடத்தையே பார்த்து கொண்டு மற்றவர்களை பார்த்து சாதாரண காரியங்களே அது போன்ற பணிகளை நம்முடைய அருட்குருநாதர் ஆதி குருநாதர் செய்த பணி நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை. அந்த மகானுடைய அருள் இன்றைக்கு பரிபூர்ணமாக அந்த பராசக்தியுடைய திருவர்களோடு குருநாடைய குருவர்களோடு நமக்கெல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வேளையில சாமியுடைய நாவல 1008 நாமம் எப்படி வச்சுனே தெரியும். அந்த நாமம் சொல்லி சொல்லிதான் சாமியுடைய சக்தி அந்த பராசக்தி பாடாமல் இருந்த அந்த குழந்தை மீனாட்சி கலியல்பாவனால அந்த குழந்தையை நாவே சுவாமி சிதம்பரம் சுவாமிகள் பாட வைத்து அந்த குழந்தை பாடிய பாடல் மூலம் சாமி எத்தனை பெயர் இருக்கிறது, என்னென்ன திருநாமத்தில் இருக்கிறது என்பதை அன்றைக்கு கொடுத்தார். அந்த நாமத்தினாலே சுவாமிகள் தினந்தோறும் இடைவிடாது அவர் பாடிய பாடல்களின் மூலம் பராசக்தியின் பேராற்றல் சக்தி பறந்து விழுந்து கொண்டே இருக்கின்றது. சித்திரை இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கடலில் இருக்கக்கூடிய இந்த நாள் தான். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கடல் எங்கெல்லாம் நீராடி வழிபாடு செய்யக்கூடிய நாள். இன்னைக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தான். இன்னைக்கு சிறப்பு என்று சொன்னால் இந்த பௌர்ணமி எப்படி பிரகாசமாக இருக்கிறது போல தீப ஒளி எரிவதை போல அந்த பௌர்ணமி ஜோதி பிரகாசமாக நாட்டுக்கே உலகத்துக்கு அந்த ஒளி இல்லைன்னா அவ்வளவுதான். சூரிய ஒளி வழியில பயிர்கள் வீடுகள் நலம் பெற முடியாது. அதுபோல சந்திரபாகாவுடைய அந்த குளிர்ச்சியானது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து எல்லாம் இறைவன் திருவள்ளாரை 51 அமலாக குளிர்வித்திருக்கிறது. இந்த 51 சக்தி பீட அலங்காரிக்கு 51 கலசங்களினாலும் 50 எத்தனை பாட தெரியாது. அன்னை பராசக்திக்கு அன்னைக்கு தொடங்கும் போது நல்லா பாருங்க. அன்னைக்கு தொடங்கும் போது சாமி குழந்தைய 1 லிட்டர் பால் வாங்குறது ரொம்ப கஷ்டம். சாமி சொல்லியிருக்க தம்பி என்னுடைய தலைக்கு நான் ஸ்கூலுக்கு போறப்ப தேங்காய் தேய்ச்சிட்டு வந்து யாருக்கும் தெரியாம என் தலையில் என்னைய என்னை பராசக்திக்கு கை மேல உச்சி முதல் உள்ளங்காத வரை நான் என்னுடைய தலையிலிருந்து எண்ணெயை தேய்ச்சிட்டு
நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா பக்கத்துல இருக்கிற பன்னி குடிச்சு இருக்கு. அந்த பன்னியை பாத்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது செவுக்கு வேணும். சாமி போய் உடச்சி சாமி சிலை கீழே தள்ளிடுவோம். மறுபடியும் சாமி ஸ்கூல் முடிச்சுட்டு மறுபடியும் சாமி சிலை மறுபடியும் நண்பர்கள்லாம் கூப்பிட்டு மறுபடியும் செடி வச்சு இதே மாதிரி ஒரு சின்ன கேட் 12 வயசுல என்ன தெரியும்? உடனே தெரியாது. அதெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு நாள் அம்மை அங்காளம்மன் பார்த்து அவர் கண்ணீர் வடித்தார். கண்ணீர் கூட ஆனந்த கண்ணீரா என்ன தெரியல. அப்ப சொன்னா இந்த வடித்துட்டு சாமி சொன்னா கண்ணை நான் படித்த கண்ணீர் கூட இன்னைக்கு இருக்கிற இடத்துல அன்றைக்கு நான் நினைத்து நான் படிக்கிறேன். ஏன்னு சொன்னால் நான் படிக்கின்ற காலத்திலே அன்னை பராசக்தி நான் நல்லா அம்மாவை உயிரோடு கூட எனக்கு பார்த்துட்டு இருக்கிறதுனால நான் ஸ்கூலுக்கு போயிட்டு அம்மாவை கீழே நான் அழுவேன். அவர் பையன்லாம் கூப்பிட்டு வழி சொல்லிட்டு இருப்பேன். அப்புறம் எங்கள் அம்மா அப்பா தெரியாம நான் தலைக்கு என்ன பார்த்தீங்கன்னா நிறைய கல்லுங்க தேய்ச்சி இங்கெல்லாம் வழியுமாமா அந்த வழி செஞ்சு அம்மாவை தேய்ச்சிட்டு போவார் சாமி ஸ்கூலுக்கு சொல்லுவார். ஆனால் இன்னைக்கு அன்னை பராசக்திக்கு எத்தனை மாலைகள், எத்தனை பூக்கள், எத்தனை விதமான இலைகள் அதே நபர் நினைச்சா என் கண்ணில் அது இதயத்திலிருந்து அந்த கண்ணீர் வருகிறது. இதயத்திலிருந்து ரத்தத்தான் அவர் சொல்லுவாங்க. இதய கண்ணீர் சொல்வதை போல உள்ளத்தில் இருக்கின்ற அந்த சக்தி மூலாதாரம், பதிச்சாரம், அடிப்பது, திருஷ்டி, ஆத்தியனாகம், ஆதாரத்தில் இருக்கின்ற அந்த பேராத சக்தி 7ஆவதாக ஒரு ஆதாரம் வந்தால் அதுதான் சக்கரம். அந்த சக்கரம் வந்தால் மனிதனை தெய்வமாக ஆகிவிடலாம். மனிதனை தெய்வமாக மாறிவிடலாம்.